ஆகஸ்ட் 2 பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். மத்தேயு நற்செய்தி 14ஆம் பிரிவு 13 முதல் 21 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்று இருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்கள் புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. பக்தர் ஒருவர் கடவுளிடம் கேட்டார், மோட்சத்திற்கும் நரகத்திற்கும் இடையே உள்ள வேற்றுமை என்ன? இறைவன், சரி, என்னுடன் வா என்று கூறி பக்தரை முதலில் நரகத்திற்கு அழைத்துச் சென்றார். நரகம் பார்ப்பதற்கு நன்றாகவும் அழகாகவும் இருந்தது. எல்லா பக்கமும் பல வகையான சுவையான உணவு வகைகள் மணக்க மணக்க வைக்கப்பட்டிருந்தன. இருந்தாலும் நரகவாசிகள் எல்லாரும் மெலிந்தும் பசியோடும் உணவு வகைகளை பார்த்து உண்ண முடியாமல் ஆசையோடும் ஏக்கத்தோடும் இருப்பவர்களாக காணப்பட்டார்கள். உணவிருந்தும் ஏன் பசியோடு உண்ணாமல் இருக்கிறார்கள் என்று பக்தர் இறைவனிடம் கேள்வி கேட்டார். இறைவன் சொன்னார், நரகமோ மோட்சமோ இங்கே வந்தவர்களால் தங்கள் முழங்கையை மடக்க முடியாது. எனவே தட்டுக்களில் சாப்பாட்டை போட முடியும். ஆனால் எவ்வளவு முயன்றாலும் மடக்க முடியாத கையால் சாப்பாட்டை எடுத்து அவர்கள் வாயில் இட முடியாது. சாப்பிட முடியாமல் பட்டினியால் கிடக்கிறார்கள் என்று இறைவன் விளக்கினார். சரி, மோட்சத்தை பார்க்கலாம் வா என்று கூறி பக்தனை மோட்சத்திற்கு கூட்டிச் சென்றார். சூழ்நிலையில் மோட்சமும் அசல் நரகத்தைப் போலவே பார்ப்பதற்கு நன்றாகவும் அழகாகவும் அப்படியே இருந்தது. அங்கிருந்தது போலவே அதே வகை வகையான சுவையான உணவு வகைகள் மணக்க மணக்க வைக்கப்பட்டிருந்தன. மோட்சவாசிகள் எல்லாரும் சாப்பிட்ட திருப்தியோடும் மகிழ்வோடும் காணப்பட்டார்கள். சிரிப்பொலியும் ஆட்டமும் பாட்டமும் எங்கும் ஒலித்து கொண்டிருந்தது. இது எப்படி சாத்தியம் என்று பக்தர் கேட்டார். இறைவன் விளக்கினார், இங்கிருப்பவர்களாலும் முழங்கையை மடக்கி உணவை உண்ண முடியாது. அதனால் ஒருவர் அடுத்தவருக்கு உணவு ஊட்டுகிறார், அடுத்தவர் இவருக்கு ஊட்டி விடுகிறார். ஒருவர் தனது பசியை அடுத்தவரின் உதவி கொண்டு தீர்த்து கொள்ளுகிறார். ஒவ்வொருவரும் அடுத்தவர் பசியை போக்க உதவி கொள்ளுகின்றனர். நரகம் என்பது ஒருவரின் இயலாமை, இல்லாமை, முடியாமை போன்ற பிரச்சனைகளை சுயநலத்தாலும் தீர்க்க முடியாமல், பிற நலத்தையும் நம்பாமல், பசி, கோபம், வெறுப்பு, பிரிவு என்பவைகளை நித்தியத்திற்கும் வாழ்வதாகும். மோட்சம் என்பது ஒருவரின் இயலாமை, இல்லாமை, முடியாமை இவைகளுக்கு அன்பு, பகிர்வு, தன்னை தருதல், பிறரை ஏற்றல், பிறருக்கு உதவுதல் என்பவைகளால் தீர்வு கண்டு நித்தியத்திற்கும் வாழ்வதாகும். இன்று பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு. இந்த உலகை நரகமாகவோ
அல்லது மோட்சமாகவோ வாழ்வது என்பது நம்மை பொறுத்தது. நாம் நம்மில் எதை தேர்ந்தெடுத்து வாழ்கிறோமோ அல்லது அடுத்தவருக்கு எதை வழங்குகிறோமோ அதை சார்ந்தே மோட்சத்தை அல்லது நரகத்தை நம்மிடையே உருவாக்குகிறோம் என்பதை சிந்தித்து மன்றாட இன்றைய வாசகங்கள் அழைக்கின்றன. இன்றைய நற்செய்தி 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு மேலான மக்களின் பசி போக்க இயேசு உணவு அளித்ததை கூறுகிறது. பாலை நிறத்திலிருந்த இயேசுவை தேடி பெருங்கூட்டம் அங்கே சென்றது. அவர்கள் மீது பரிவு கொண்ட இயேசு அவர்களுக்கு போதித்தார். மாலை நேரம் வரை அவர்களை சந்தித்தார். அவர்களின் நோய்களை குணமாக்கினார். அதன் பின் அவர்களை பசியோடு திருப்பி அனுப்ப அவருக்கு மனமில்லை. ஆனால் திரளான மக்கள் கூட்டத்திற்கு பாலைவனத்தில் எப்படி உணவளிப்பது? இத்தனை பேருக்கும் உணவளிப்பது இயலாத காரியம். தங்களுக்கு தேவையான உணவை அவர்கள்தான் தேடிக்கொள்ள வேண்டும். உணவில்லாத குறையை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் தீர்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு உணவில்லாத நிலையில் தங்களால் உணவை வழங்க முடியாத இயலாமையை தீர்வு காண முடியாத பிரச்சனையாக சீடர்கள் இயேசுவிடம் எடுத்துரைத்தார்கள். ஆனால் இந்த உணவில்லாத நிலையை பிரச்சனையாக பார்க்க வேண்டியதில்லை. சீடர்களால் உணவு தர முடியும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு அவர்களிடமே உள்ளது என்பது இயேசு சுட்டி காட்டுகிறார். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று கூறி உணவில்லாத பிரச்சனையை அவர்களால் தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பமாக மாற்றி வாழ அழைக்கிறார். அவர்கள் தங்களிடம் தருவதற்கு என்று ஏதுமில்லை. தங்களால் முடிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அது தங்களிடம் உள்ள உணவு. அதுவும் தங்களிடம் மிக சொற்பமாகவே உள்ளது. 5 அப்பங்களும் 2 மீன்களும். அது எப்படி 5000 பேருக்கு மேல் இங்கே கூடியிருக்கும் கூட்டத்திற்கு பசியை போக்கும் என்று சீடர்கள் தடுமாற்றம் அடைகின்றனர். இயேசு அந்த சொற்பத்தை ஓரிருவருக்கு மட்டும் போதுமாக இருந்த உணவை எடுத்து கடவுளை போற்றி செபித்துவிட்டு அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்தார். சீடர்கள் மக்களுக்கு கொடுத்தனர். அனைவரும் வயிறார உண்டனர். அவர்கள் உண்டது போக மீதம் உள்ளது 12 கூடைகளில் திரட்டப்பட்டன என்று இன்றைய நற்செய்தியில் படித்தோம். இந்நிகழ்ச்சியில் அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் எவ்வாறு பல்லாயிரக்கணக்கான நபர்களுக்கு உணவாக பலுகி பெருகியது என்று எந்த விவரமும் நற்செய்தி கூறுவது இல்லை. இயேசு அப்பத்தை பிட்டு கொடுத்தார் என்ற தகவல் மட்டும் நற்செய்தியில் படிக்கிறோம். ஆக அவர் பிட்டு கொடுக்க கொடுக்க அது அவர் கையிலிருந்து தீராமல் பெருகி பலுகிக் கொண்டே இருந்தது. அவர் கையில் இருந்த அப்பத்தை எடுத்து சீடர்கள் மக்களுக்கு வழங்கிக் கொண்டே இருந்தனர். இவ்வாறு இயேசு செய்த அற்புத செயல் இது. இயேசு 5 அப்பங்களை 2 மீன்களை பெருந்திரளான கூட்டத்தின் தேவைக்கும் அதிகமான அப்பங்களாக மீன்களாக பெருக்கி கொடுத்து கொண்டிருந்தார் என இயேசுவின் அற்புத செயலாக இதை புரிந்து கொள்ளலாம். இது ஒரு வகையான விளக்கம். இன்னொரு வகையான விளக்கமும் உண்டு. அது இயேசு மனித மனங்களில் அவர் ஏற்படுத்திய அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை புரிந்து கொள்ளலாம். உணவு அருந்த நேரம் வந்தபோது இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பிட்டு தன் சீடர்களுடன் பகிர்ந்ததை பெருந்திரளான கூட்டம் பார்த்து கொண்டிருந்தது. இயேசுவிடமிருந்து வாங்கியதை சீடர்கள் தங்களின் அருகில் இருந்த மக்களிடம் பகிர்ந்தனர். அதாவது இயேசு அப்பத்தையும் மீன்களையும் பிட்டு பகிர்ந்து பகிர்தலை ஆரம்பித்து வைத்தார். சீடர்கள் அவர்களை சுற்றியிருந்த மக்களிடம் பகிர்ந்தபோது அந்த பகிர்தல் தொடர ஆரம்பித்தது. முதல் வரிசையில் இருந்தவர்கள் தங்களிடமிருந்த உணவை பின்வரிசையில் இருந்தவரிடம் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தனர். அப்படியே பகிர்தல் ஒரு வரிசையிலிருந்து இன்னொரு வரிசையில் இருந்தவரிடம் தொடர் பகிர்தலாக செயல்பட்டது.
அந்த பகிர்தல் அந்த பெருந்திரளான கூட்டத்தில் எல்லாருக்கும் பரவ ஆரம்பித்தது. எல்லாரும் எல்லாரிடமும், ஒவ்வொருவரும் அடுத்தவரிடமும் பகிர்ந்து கொண்டனர். அவர்களுக்குள் ஒவ்வொருவரும் தங்கள் தேவைக்கு அதிகமானதை அடுத்தவரிடம் பகிர்ந்தார்கள். முடிவில் மீதமானது 12 கூடைகளை நிறைத்தது. ஆக மனித மனங்களில் பகிர்தல், அதாவது மனம் திறந்து பிறருக்கு வழங்கும் மனநிலையாகிய அற்புதத்தை ஆண்டவர் நிகழ்த்தினார் என்றும் இந்த அற்புத நிகழ்வை புரிந்து கொள்வர் சிலர். வெறும் உணவுப் பொருட்கள் மட்டும் பலுகி பெருகவில்லை. ஒவ்வொருவரும் தங்களுக்கு உண்டானதை பிறரிடம் பகிர்ந்து அனைவரும் பசியாறினர். இது மனிதர்கள் மனநிலை மாறிய அற்புதம் என்று விளக்கி கூறி இந்த நிகழ்ச்சியை பகிர்தலால் நிகழ்ந்த அற்புதம் என்றும் பலர் புரிந்து கொள்வர். அப்படியானால் இயேசு 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் பலுகி பெருகி அற்புதம் நிகழ்த்தவில்லையா? மனிதர்கள் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டதால்தான் 5000 பேருக்கு மேல் அதிகமானோர் பசியாறினார்களா என்று சிலர் கேள்வி கேட்கலாம். இயேசு தண்ணீரையும் திராட்சரசமாக்கியவர், இறந்த லாசரையும் உயிர்ப்பித்தவர். எனவே ஒன்றுமில்லாமையிலிருந்தும் 5000 பேரிலும் அதிகமானோருக்கு உணவளிக்கக்கூடிய அற்புதம் செய்ய வல்லவர் இயேசு. ஆனால் இந்த அற்புதத்தை அவர் எப்படி நிகழ்த்த ஆரம்பிக்கிறார்? தம் சீடர்களிடம் இருந்து பெற்றதை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அதை சீடர்களுக்கு கொடுக்கிறார். சீடர்களுடன் பகிர்கிறார். அதை சீடர்கள் மக்களுக்கு கொடுக்கின்றனர், மக்களிடையே பகிர்கின்றனர். இயேசு பகிர்தலை, கொடுத்தலை தொடங்கி வைக்கிறார். சீடர்கள் அதை தொடர்கின்றனர். அந்த பகிர்தல் மக்களிடம் பரவுகின்றது. இயேசு இந்த உலகிற்கு வந்ததே தன்னை தருதல், தன்னை பகிர்தல் மூலம் தந்தை இறைவன் இந்த உலகை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதை காட்டத்தான். நான் அன்பு செய்தது போல் நீங்களும் அன்பு செய்யுங்கள் என்று தன்னை தரும் அன்பை, தன்னை பகிரும் அந்த செயலை அவர் சீடர்களுக்கு கட்டளையாக தந்தார். சீடர்களும் அவ்வாறே இயேசுவைப் போலவே தன்னை பகிர வேண்டும், தன்னை தர வேண்டும் என்பதுதான் இந்த திருச்சபையாக மலர்ந்து இன்றும் நம்மிடையே தருதலும் பகிர்தலும் திருச்சபையின் மேலான பண்புகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தன்னை பகிரும் செயல்தான் இந்த அப்பத்தை பகிரும் அற்புத நிகழ்ச்சியாக இன்றைய நற்செய்தி கூறுகிறது. இன்றைய நற்செய்தியின் அற்புத நிகழ்வு இன்று நமக்கு கூறுவது என்ன? மனிதருக்கு தேவைகள் ஏற்படும் நேரங்களை பிரச்சனையாக பார்த்து அவரிடமிருந்து நாம் விலகி போகிவிடலாம். அல்லது சீடர்கள் செய்ய நினைத்தது போல அவரவர் தேவையை அவரவர்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நம் பிரச்சனையில் இருந்து ஒதுங்கி பிரச்சனையை மக்கள் தலையிலேயே கட்டிவிடலாம். அல்லது இயேசுவை போல தேவையின் நேரங்களை, நமது நல்ல மனதை, நமது பகிரும் மனநிலையை வாழும் நேரங்களாக மாற்றலாம். எங்கெல்லாம் பகிரும் மனங்கள் செயல்படுகின்றனவோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடைபெறுகின்றன. நம்மை தருவதன் மூலம், நம்மால் இயன்றதை பகிர்தல் மூலம் தேவையினால் அவதிப்படும் மனித சூழ்நிலைகளை அன்பின் மோட்சமாக மாற்றுகிறோம். நம்மை தன்னலத்தில் சுருக்கி தேவைகளினால் அவதிப்படும் மனித சூழ்நிலைகளை விட்டு ஓடி போகும்போது அங்கு சுயநலத்தின் வேதனைகளின் நரகத்தை நாம் உருவாக்குகிறோம். இந்த உலகை படைத்து அதில் நம் தேவைக்கும் அதிகமாக அனைத்தையும் இறைவன் இலவசமாக விலையில்லாத பெருங்கொடையாக மனிதருக்கு தந்திருக்கிறார். இந்த அபரிமிதத்தை வாழ இன்றைய முதல் வாசகத்தில் அழைக்கிறார். இயேசுவின் பகிர்ந்து வாழும் மனப்பாங்கில் வாழும்போது நம்மேல் வெற்றி கொள்ளும் அழிவு சக்தி என்ற ஏதும் இல்லை என்று 2ஆம் வாசகத்தில் விளக்குகிறார். கிறிஸ்துவின் வழியாய் நமக்கு அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது.
நாம் நமது பகிர்வு மனப்பான்மையில் மோட்சத்தை உருவாக்கலாம். நாம் எதிர்பார்க்கும் விண்ணக வாழ்வை நமது ஒவ்வொரு அன்பின் பகிர்விலும் நிஜமாக்கலாம்.